Hey everyone, welcome back to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான மார்ஷ்மெலோஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் பிளெண்டர் எதுவுமே இல்லாம and நம்ம ஊர் நாட்டு சர்க்கரையில செய்ய போறோம் இந்த மார்ஷ்மெலோஸ். அதே டெக்ஸ்சர்ல சூப்பர் டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பிரவுன் சுகர் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாதி அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தனியா. இது வந்து மேலே அந்த கோட்டிங் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜெலட்டின் இல்லாட்டி அகர் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஜெலட்டின் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் யூஸ் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு நீங்கள் அகரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 1/4 கப் அளவுக்கு சூடு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஸோ நாட்டு சர்க்கரையில் செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தால ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து அதில் 1 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா பாயில் பண்ண வைக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட் பால் அந்த பதத்துக்கு வரணும். நல்லா இது பாயில் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். அந்த ஒரு கம்பி பதம் சொல்லுவோம்ல அந்த பதம் வந்துடும். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்போ அந்த சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஜெலட்டின் மிக்சரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சிம்மில் வச்சுக்கோங்க. ஜெலட்டினும் அந்த சுகர் சிரப்போட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுவும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நல்ல சிம்மில் கொதிச்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ தான் அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தூக்கி விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கூலாக விடலாம். கூலானதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நல்லா விப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். விப் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு விப் பண்ணிவிட்டு ஒரு இது மாதிரி ஒரு பவுலில் நம்ம சுகர் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்குல்ல அதை நல்லா போட்டுக்கோங்க. இந்த மிக்சரையும் அதில் போட்டுக்கலாம். இது நம்ம நார்மல் ஒயிட் சுகரில் பண்ணிங்கன்னா இது கூட கலர் ஆட் பண்ணி நம்ம ஃபுட் கலர் ஹோம்மேட் ஃபுட் கலரே இருக்குது நம்ம சேனல்லையே, அது மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கலர் ஒன்றும் ட்ரை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மார்னிங் எழுந்துச்சு நம்ம மார்ஷ்மெலோஸ் சர்வ் பண்ணுற மாதிரி மினிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கம்மி லேயர் போட்டிங்கன்னா இல்லை ஒரு 6 ஹவர்ஸ் அது வைக்கணும் மினிமமாக. ஸோ மார்னிங் எழுந்துச்சு நான் அழகாக ஒரு பிளேட்டில் அந்த நம்ம சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை போட்டு நம்ம எந்த நைஃப்பில் கட் பண்ணுறோமோ அந்த நைஃபையும் அந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ அந்த பாக்ஸில் இருந்து நம்ம அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ்லலாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துட போகிறோம். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பிகாஸ் அது உடஞ்சிட போகுது. ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் அந்த நல்லா அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் தான் அந்த ஈஸியாக நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான மார்ஷ்மெலோஸ் யம்மியாக ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சூப்பர் டெக்ஸ்சரில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஹெல்த்தியாக நம்ம நாட்டு சர்க்கரையில் வேறு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெசர்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.